மாமன்னன் தனபாலுடைய தொகுதி அவினாசி தனி தொகுதியை பிஜேபிக்கு கொடுத்துருக்கிறது அதிமுக. 7 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், சபாநாயகராக இருந்தவர் தனபால். அவருக்கு இந்த முறை அப்போ சீட் இல்லையாங்கிற கேள்வி தான் வருது. இன்னும் அதிமுக வேட்பாளர் பட்டியலே வரலையே, அதுக்குள்ளே அவருக்கு சீட் இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். தனபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள் அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளுமே இந்த முறை பிஜேபிக்கு போயிருக்கு. ஒன்று வந்து ராசிபுரம், இன்னொன்று அவினாசி. இந்த 2 தொகுதிகளிலும் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் தான். அதற்கு முன்பாக சங்ககிரி தொகுதியிலும் எம்எல்ஏவாக இருந்தவர் தான். தனபால் நேற்று கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு சீட்டு வாங்கினவர் கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பல்வேறு நிலைகளில் பணியாற்றியவர் தான் தனபால். கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும், அது செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் போன்றவர்கள் இருந்த போதும் சரி, சபாநாயகராக தனபால் தான் இருந்தார். அவருடைய கதையை மையப்படுத்தி தான் மாமன்னன் திரைப்படமே எடுக்கப்பட்டதா சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது பல நெருக்கடிகள், பல அழுத்தங்கள், அதையெல்லாம் தாண்டி சபாநாயகர் அப்படிங்கிற இடத்துக்கும் தமிழ்நாடு அரசியலையும் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக பணியாற்றக்கூடியவர் தான் தனபால். அப்படிப்பட்டவருக்கு இந்த முறை சீட் இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது. இது பற்றி விசாரிக்கும் போது சில தகவல்கள் கிடைச்சிது. அது என்னங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். அவருக்கு தனபாலை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து அவருக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, இன்னொன்று சிறுநீரகம் தொடர்பான சிகிச்சையும் அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் அவரால் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருப்பது உண்மைதான். இருந்தாலும் அந்த தொகுதியில், அவினாசி தொகுதியில் முதல்ல கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையோ, இல்லை நீங்கள் இந்த முறை போட்டியிடுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையோ அதிமுக தலைமை தனபாலிடம் கன்சல்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இதனால் அவர் வந்து ஒரு கடுமையான மன உளைச்சலில் இருப்பதாகவும் ஒரு தகவல் வருது. எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டிருக்குன்னு அவருக்கு நெருக்கமான ஆதரவாளர்களிடம்லாம் அவர் சொல்லியிருக்காரு. என்னங்க, குறைந்தபட்சம் என்கிட்ட கேட்டிருக்கலாம், சரி நான் நிற்க முடியலன்னா என்ன, நானும் வந்து சீட்டு அவங்கள கேட்கல, அவங்களும் வந்து நீங்கள் போட்டிடுறீங்களான்னு என்ன கேட்கல, குறைந்தபட்சம் இரட்டை இலை சின்னத்தில் வேற யாராவது ஒருத்தரை இதே சமூகத்தை சேர்ந்தவரையோ அல்லது அதிமுகவின் விசுவாசியையோ போட்டியிட வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. தனக்கு சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தம் அவருக்கு கிடையாது. அதிமுக கையிலிருந்து அது பிஜேபிக்கு இந்த தொகுதி போகுதே, அந்த இடத்துல இரட்டை இலை சின்னத்திலேயே வேற யாராவது போட்டியிட வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தனபால் அவருடைய மகன் தாவேகால இணைஞ்சதுனால இவருக்கு சீட்டு தரலைன்னு சொல்றாங்க. அதுல என்ன லாஜிக் இருக்கு? அவர் விசுவாசமாக இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர். அவருடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு கேள்வியோ சந்தேகமோ யாருக்கும் இருக்க முடியாது. அவருடைய மகனும் வந்து ஆக்சுவலாக அதிமுகவில் கடந்த முறை நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டவர் தான். இந்த முறை ராசிபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கேட்டிருக்காரு. ஆனால் அதிமுக சைட்லேருந்து எந்த ஒரு தகவலும் வரல. கிடைக்காதுங்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பிறகுதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தந்தையிடம் கூட கேட்காமல் தாவேகால போய் இணைகிறார். அதில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கூட மன வருத்தம்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு அதிமுகலேருந்து நீங்கள் அங்கே போனீங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் வந்து தன்னுடைய மகன் மீதே அவருடைய தந்தைக்கு இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. சரி, தனபாலுக்கு இப்போது அவர் போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் இல்லை, அந்த தொகுதியும் கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சு, அதனால் அவர் வேறு கட்சிக்கு போயிடுவாரா அப்படின்னு கேட்டால் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாய்ப்பே இல்லைங்க, அவருடைய இறுதி மூச்சு வரை அவர் அதிமுக தொண்டனாகத்தான் இருப்பார், அவர் என்னைக்கும் வேற கட்சிக்கு போகிற ஆளே கிடையாது, அவர் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேருக்குமே வந்து விசுவாசமாக இருந்த ஒருத்தர். அதனால தான் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் மட்டும் இல்லாமல் 2 முறை அமைச்சராக இருந்தார். அதில் தனபால் உணவுத்துறை அமைச்சராக செல்வி ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டதற்கு கூட ஒரு பின்னணி கதையையும் சொல்லுவாங்க. அப்போது அவருடைய தொகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் அவரை ஜாதிய ரீதியாக அவர்கிட்ட வந்து ஒரு வேற்றுமையோடு பழகுவதாக குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்துச்சு. அது தொடர்பாக ஜெயலலிதாவின் கவனத்துக்கு சென்ற போது, அப்படி நினைக்கிறாங்களா, நான் உங்களை உணவுத்துறை அமைச்சராக்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே நீங்கள் தான் உணவுத்துறை அமைச்சர், அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை வைக்கிறேன்னு சொல்லி வச்சதாகவும், அதே போல் சில கட்சிக்காரங்க அவரிடம் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கட்டத்தில் உங்களை நான் சபாநாயகராக்குறேன், நான் உட்பட எல்லாருமே நீங்கள் உள்ளே வரும்போது சட்டமன்றத்துக்குள்ளே எழுந்து நிற்போம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உயரிய இடத்தை தனபாலுக்கு கொடுத்தவர் தான் ஜெயலலிதா. ஆனால் அந்த மரியாதையை இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைமை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அவருக்கு இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் போட்டியிடுவது, இந்த சீட்டு தரல அப்படிங்கிறத தாண்டி கடந்த சில மாதங்களாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர், முன்னாள் சபாநாயகர்,
ஆனால் அவரை வந்து பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ மூத்த தலைவர்களோ நேரில் வந்து சந்தித்து உடல்நலன் குறித்து விசாரிக்கலை அப்படிங்கிற வழி தான் அவருக்கு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவருடைய மகன் கூட தாவேக்கால் இணையும் போது அந்த விஷயத்த சொல்லியிருந்தார். அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காரு, ஆனால் அதை கூட வந்து பார்க்கல இவங்க யாரும், அது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குன்னு அந்த குற்றச்சாட்டை தான் சொல்லியிருந்தாங்க. அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, அவர் எம்ஜிஆர் காலத்தில் தனபாலுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காருங்க, அப்போது எம்ஜிஆரே நேரடியாக வந்து அவருடைய உடல்நலன் குறித்து விசாரித்தார். இன்னொரு முறை அவர் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தப்ப செல்வி ஜெயலலிதா நேராக வந்து அவருடைய ஹெல்த்தை பற்றி விசாரித்தாங்க. அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்களே அந்த அளவுக்கு தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீது அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது அப்படின்றதும் ஒரு கூடுதலான தகவலாக சொல்கிறாங்க. தனபாலுக்கு திருமணம் செஞ்சு வச்சதே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீதான பற்று பாசம் காரணமாக அதிமுகவில் இணைந்து செல்வி ஜெயலலிதாவின் காலகட்டத்திலும் பயணித்து 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். செங்கோட்டையனுக்கு பிறகு அதிமுகவில் இன்னைக்கு செங்கோட்டையன் தாவேக்காக போயிட்டார். இன்னைக்கு அதிமுகவில் மிக மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் அவரும் ஒருத்தர். அவர் மீண்டும் அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவருக்கே விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் குறைந்தபட்சம் அதை கன்சல்ட் பண்ணிட்டு அவரோடு ஆலோசித்து அவருக்கு தகவல் சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? தனபாலுக்கு இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை அதிமுக வழங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக எடுத்த முடிவு சரியா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.